சமந்தாவே ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிருக்க மாயின் டி பங்காரம் படத்தோட தமிழ் டப்பிங் எங்கள் தங்கம் மூவி ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்கலாம். சமந்தா ஒரு டாக்டர் பையனை கல்யாணம் பண்ணி 2 வருஷமா தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டனால அந்த பையனோட ஃபேமிலி இவங்க கூட பேசாம கோச்சுக்கிட்டு இருக்காங்க. சமந்தாவோட மாமனார் அந்த ஊர்ல ஒரு அரசியல்வாதி, சோ செல்வாக்கான ஒரு குடும்பம். இப்படி ஒரு சூழ்நிலையில அவங்க ஃபேமிலியில ஒரு கல்யாணம் வைக்கிறாங்கன்னு சமந்தா ஹஸ்பண்டை இன்வைட் பண்ணனால சமந்தாவும் டாக்டர் ஹஸ்பண்டும் அந்த ஊருக்கு கிளம்பி போறாங்க. மாமனார் இன்னும் கோபமா இருந்தாலும் மத்தவங்க சமந்தா கிட்ட பேசுறதுனால அவங்க மனசுல எல்லாம் இடம் பிடிக்கணும்னு சமந்தா ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த வீட்டோட தங்க மருமகளா ஏற்கனவே சின்ன மருமக இருக்காங்கன்னு சமந்தாக்கு அப்பதான் புரியுது. சோ அவங்க கூட கம்பீட் பண்ற வேலைய சமந்தா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மாமனார் ஊர்ல அரசியல்ல இருக்கனால அது மூலியமா நிறைய பிரச்சனைகள் வருது. இதுல சமந்தாவோட பாஸ்ட்ல இருந்தும் பிரச்சனைகள் ஊர் வர துரத்திட்டு வருது. சோ சமந்தா வீட்டுக்குள்ள சின்ன மருமகளை சமாளிக்கணும். அந்த குடும்பத்துக்கு வெளியே இருந்து வர்ற அரசியல் பிரச்சனை, சமந்தாவை துரத்துற அவங்க பழைய பகை, இது எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த குடும்பத்தோட தங்க மருமகளா சமந்தா மாறுறாங்களா இல்லையான்றதுதான் எங்கள் தங்கம் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி செட் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப வீக்கான ரைட்டிங், வில்லனும் ரொம்ப வீக். சோ செகண்ட் ஹாஃப் சீன்ஸ் ரொம்ப மேலோட்டமா எழுதி ரொம்ப மிட்டான செகண்ட் ஹாஃப் தான் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்ட் ரிவ்யூல பிரீத்தி முகுந்தனோட ஆக்ஷன் ரொம்ப பிலீவபிளா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இதுலயும் சமந்தாவோட ஸ்டன்ஸ்லாம் நம்புற மாதிரி இருக்கு. சமந்தாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்துக்கு பெரிய பிளஸ். அவங்க தான் மொத்த படத்தையும் கேரி பண்றாங்க. சோ சமந்தாவை தவிர்த்து மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எழுதப்படல. இதனாலேயே நமக்கு எவன் செத்தா நமக்கு என்ன, சம்முக்கு எதுவும் ஆகலைன்ற மூட்லயே படம் பாக்குறோம். அதுக்கு ஏத்த மாதிரி கடப்பார, கத்தி, துப்பாக்கின்னு ஆயுதம் ஏந்தி வர்ற கேங்கு கூட ஒத்தாலா சண்டை போட்டாலும் சமந்தா கிளாமர் குறையாம பெர்ஃபெக்ட்டா இருக்கனால இவங்களுக்கு எதுவும் ஆகிடுமோன்ற டென்ஷன் பில்ட் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல வில்லனோட சாப்பாடு சீன், பிளாஷ்பேக், அவர் கேரக்டர்னு எல்லாமே சுமாரா இருந்துச்சு. முக்கியமா சமந்தாவோட பேக் ஸ்டோரி பெருசா எமோஷனலா கனெக்ட் ஆகல. சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. காஸ்டியூம், மேக்கப், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பளிச்சுன்னு ஒரு கலர்ஃபுல்லான படத்தை கொடுத்திருக்காங்க. சமந்தாக்கு மாசான ஃப்ரேம்ஸும் நிறைய இருக்கு. ஃபீமேல் டைரக்டர் எடுத்த படம்ன்றனால இதுல ஃபேமிலிக்குள்ள நடக்கிற சின்ன மருமக காமெடி, ஊர்ல இருந்து ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர்ற காமெடின்னு அங்கங்க ஒர்க் ஆகுது. சமந்தாவோட ஆக்ஷன் பிளாக்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. கார் சேஸ், பஸ் ஃபைட், ஃபைனல் ஃபைட்லாம் நல்லா பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி பின்னாடி வர்ற காரணத்துல தான் கோட்டை விட்டுட்டாங்க. இந்த படத்தோட டைரக்டர் நந்தினி ரெட்டி இதுக்கு முன்னாடி 2019 வந்த ஓபேபி படத்தை டைரக்ட் பண்ணிருந்தாங்க. அது எமோஷனல் ஃபேண்டசி ஃபேமிலி டிராமாவா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இதுல ஆக்ஷன் சீன்ஸ் ஸ்டேஜிங் பண்றதுல நந்தினி ரெட்டி தடுமாறுறாங்க. ஃபேமிலி மேன் கிரியேட்டர் ராஜ் தான் சமந்தாவோட ஹஸ்பண்ட். அவர் இந்த படத்துக்கு ரைட்டிங்ல இன்புட் கொடுத்திருக்காரு. சோ ஃபேமிலி மேன் மாதிரி மேக்கிங் பண்ண வேண்டிய ஒரு கதை ஓபேபி டைரக்டர் கிட்ட கிடைச்சா வர்ற கலர்ஃபுல் அவுட்புட் தான் இந்த படம். ஸ்டோரியா நல்லா இருக்கு, எக்ஸிகியூஷன்ல தான் கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. பாஸ்ட்ல ஜான்சி, பிரசன்ட்ல ஸ்வர்ணான்னு 2 கேரக்டர்ல ஷைன் பண்ணிருக்க சமந்தாக்கு இது ஒரு பாஷா. சமந்தா அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகி இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறதுக்காகவே பாராட்டணும். இந்த படம் ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைடு 13 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. எங்கள் தங்கம் தமிழ் வெர்ஷன் வாட்சபிளான டீசன்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். பட் ஃபீமேல்ஸ்க்குலாம் இந்த படம் ஒர்க் ஆகிடும். ஓடிடி வாட்ச்லலாம் ஃபேமிலியா பாக்குறப்ப நல்லாவே இருக்கும். தியேட்டர்ல பாக்குறதுனா உங்க டேஸ்ட்டை பொறுத்து ட்ரை பண்ணி பாருங்க.